ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. அந்த உயரமான மலையின் உச்சியில் மேகங்களை தொடும் தூரத்தில் அந்த பெரிய பாறை பல நூற்றாண்டுகளாக அமர்ந்திருந்தது. அதன் உடல் முழுவதும் வெயிலிலும் மழையிலும் நனைந்து காலத்தின் சுவடுகளை தனது கரடு முரடான பரப்பில் சுமந்து கொண்டிருந்தது. கீழே இருக்கும் பள்ளத்தாக்குகளும் ஓடும் நதிகளும் அதற்கு மிக சிறியதாக தெரிந்தன. ஆனால் அது எதற்கும் ஆசைப்படவில்லை. உலகமே தனது காலடியில் இருப்பது போன்ற ஒரு உணர்வு அதற்கு இருந்தாலும் அது மிகவும் அடக்கத்துடனேயே அங்கே இருந்தது. காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும்போது அது ஒரு கவசமாக நின்று அந்த மலையின் செடிகளையும் மரங்களையும் பாதுகாத்தது. தான் ஒரு உயிரற்ற கல் என்று எவரும் நினைக்கலாம், ஆனால் அதற்குள் ஒரு மௌனமான இதயம் துடித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலையும் சூரியனின் முதல் கதிர் அதன் தலையை தொட்டு வணங்குவதை அது ஒரு வரமாக கருதியது. அமைதி என்பது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய சக்தி என்பதை அந்த பாறை உலகிற்கு உணர்த்தியது. ஒருமுறை ஒரு சிறிய செடி அந்த பாறையின் இடுக்கில் இருந்த மண்ணில் மெல்ல தனது வேர்களை விடத் தொடங்கியது. பாறை வருத்தப்படாமல் அந்த சிறிய செடிக்கு தனது உடலில் இடம் கொடுத்து அதை ஒரு தாயைப் போல அரவணைத்தது. கோடை காலத்தில் பாறை சூடான போதும் அந்த செடியின் வேர்களுக்கு தனது குளிர்ச்சியை தந்து அதை பாதுகாத்தது. அந்த செடி வளர்ந்து ஒரு அழகான பூவை மலர செய்தபோது பாறை அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உனக்கு வலிக்கவில்லையா என்று அந்த செடி கேட்டபோது பாறை மௌனமாக சிரித்துவிட்டு தனது அன்பை காட்டியது. பிறருக்கு இடமளிப்பதில் இருக்கும் சுகத்தை அது அந்த சிறிய செடியின் வளர்ச்சியில் மிக தெளிவாக கண்டது. பாறையின் கடினமான உடலிலும் ஈரம் உண்டு என்பதை அந்த பூவின் மனம் அந்த மலையுச்சி முழுவதும் பரப்பியது. தனிமையில் இருந்த பாறைக்கு இப்போது ஒரு அழகான தோழமை கிடைத்தது. அந்த தோழமை அதன் ஆயுளை கூட்டியது. மலையேறி வரும் பயணிகள் சிலர் அந்த பாறையின் மீது அமர்ந்து ஓய்வெடுப்பதையும் அதன் மீது நின்று புகைப்படம் எடுப்பதையும் அது பார்த்தது. அவர்கள் பேசி செல்லும் கதைகளும் அவர்கள் சுமந்து வரும் கவலைகளும் அந்த பாறைக்கு ஒரு புதிய அனுபவத்தை தந்தன. பலர் அதன் மீது அமர்ந்து கொண்டு இந்த கல் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்று அதன் பலத்தை புகழ்ந்து பேசினார்கள். ஆனால் அந்த உறுதிக்கு பின்னால் இருந்த வலிகளையும் அது தாங்கிய இயற்கை சீற்றங்களையும் எவரும் அறியவில்லை. பாறை எதையும் எதிர்பார்க்காமல் வந்தவர்களுக்கு தஞ்சம் கொடுத்து அவர்களை வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் மௌனமானது. மனிதர்களின் புகழும் இகழ்ச்சியும் அந்த உயரத்திற்கு வரும்போது அர்த்தமற்றதாக மாறிவிடுவதை அது கவனித்தது. நிலையான ஒரு பொருள் என்பது புகழுக்கு மயங்காமல் தனது தன்மையிலிருந்து மாறாமல் இருப்பதுதான் என்று அது நினைத்தது. பயணிகள் சென்ற பிறகு எஞ்சியிருக்கும் அந்த அமைதி பாறைக்கு ஒரு புதிய தியான அனுபவத்தை ஒவ்வொரு முறையும் தந்தது. ஒரு நள்ளிரவு நேரத்தில் வானத்தில் இருந்து ஒரு விண்கல் மின்னல் வேகத்தில் வந்து அந்த பாறைக்கு அருகில் விழுந்தது. அந்த அதிர்வில் பாறையின் ஒரு சிறிய பகுதி உடைந்து சிதறியது. ஆனால் அது பதற்றப்படாமல் அமைதியாகவே இருந்தது. உனக்கு மரண பயம் இல்லையா என்று அந்த விண்கல் எரிந்து கொண்டு கேட்டபோது பாறை அமைதியாக பதிலளித்தது. பிறப்பதும் இறப்பதும் இயற்கை, நான் சிதைந்தாலும் இந்த மண்ணோடு மண்ணாகத்தான் கலப்பேன் என்று அது சொன்னது. அந்த உறுதி விண்கல்லை ஆச்சரியப்பட வைத்தது. வேகத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை அது புரிந்து கொண்டது. சிதைந்து போன அந்த சிறு கற்கள் கீழே விழுந்து மண்ணிற்கு இன்னும் ஒரு வலிமையை தந்ததை பாறை கண்டது. இழப்புகள் என்பவை புதிய மாற்றங்களுக்கான தொடக்கம் என்பதை அது அந்த விபத்தின் மூலம் மிக தெளிவாக உணர்ந்தது. உடைந்து போனாலும் தனது கம்பீரத்தை அது ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை. மீண்டும் அந்த மலையோடு ஒன்றாக இணைந்தே நிற்கிறது. குளிர்காலத்தில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தபோது பாறை முழுவதும் ஒரு வெள்ளை போர்வை போர்த்தியது போல காட்சியளித்தது. பனியின் பாரம் அதிகமாக இருந்தாலும் அது ஒரு தவயோகியைப் போல அசையாமல் அந்த தியானத்தை தொடர்ந்தது. மற்ற விலங்குகள் குளிருக்கு அஞ்சி குகைகளுக்குள் மறைந்தபோது பாறை மட்டும் இயற்கையை நேருக்கு நேர் சந்தித்தது. குளிர் அதன் உடலை ஊடுருவினாலும் அதற்குள் இருந்த அந்த விடாமுயற்சி என்ற நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருந்தது.
பனி உருகி தண்ணீராக ஓடும்போது அது ஒரு புனிதமான குளியலை முடித்த திருப்தியில் பிரகாசமாக மின்னியது. கஷ்டங்கள் வரும்போது மூடிக்கொள்ளாமல் அதை திறந்த மனதுடன் எதிர்கொண்டால் மட்டுமே வைரம் போல ஜொலிக்க முடியும். இயற்கையின் ஒவ்வொரு பருவமும் பாறைக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தந்தது. அதை ஒரு முதிர்ந்த ஞானியாக மாற்றியது. அந்த உயரமான இடத்தில் பனியின் மௌனம் ஒரு தெய்வீகமான அமைதியை பாறைக்கு ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருந்தது. ஒரு சிற்பி அந்த மலை உச்சிக்கு வந்து அந்த பாறையை பார்த்தார். அதை ஒரு சிலையாக செதுக்க விரும்பினார். அவர் தனது உளியால் பாறையை செதுக்க தொடங்கிய போது பாறை அந்த வலியை ஒரு பிரசவ வேதனையாக ஏற்றுக்கொண்டது. ஒவ்வொரு அடியும் அதை பலவீனப்படுத்தாமல் அதற்குள் மறைந்திருந்த ஒரு அழகான உருவத்தை வெளியே கொண்டு வந்தது. பாறை இப்போது ஒரு வலிமையான போர் வீரரின் சிலையாக மாறி அந்த மலையின் அடையாளமாக அங்கே நின்றது. உருவம் மாறினாலும் அதன் குணம் மாறவில்லை. அது இன்னும் அதே மலையையும் செடிகளையும் நேசித்து கொண்டிருந்தது. சிற்பி செதுக்கியது ஒரு உருவத்தை தான், ஆனால் பாறை கொடுத்தது தனது ஆன்மாவை என்பதை அவர் அறிந்திருக்கவில்லை. உலகம் இப்போது அந்த சிலையை போற்றி புகழ்ந்தது, ஆனால் பாறை இன்னும் அந்த மௌனமான பழைய கல்லாகவே இருந்தது. புகழுக்கும் உருவத்திற்கும் அப்பால் ஒரு சத்தியம் இருப்பதை அது தனது மாற்றத்தின் மூலம் உலகிற்கு மௌனமாக சொன்னது. மலைச்சரிவில் ஏற்பட்ட நிலச்சரிவின் போது அந்த பாறை தனது பலத்தை பயன்படுத்தி மண்ணை தாங்கி பிடித்தது. கீழே இருந்த சில சிறிய செடிகளும் உயிரினங்களும் அந்த பாறையின் பாதுகாப்பால் உயிர் பிழைத்தன. தான் ஒரு உயரத்தில் இருப்பதன் உண்மையான நோக்கம் கீழே இருப்பவர்களை காப்பதுதான் என்பதை அது உணர்ந்தது. பதவி என்பது, அதிகாரம் என்பது மற்றவர்களை அடக்குவதற்கு அல்ல, மற்றவர்களை காப்பதற்கே என்று அது நினைத்தது. நிலச்சரிவு நின்ற பிறகு அங்கிருந்த உயிரினங்கள் அனைத்தும் அந்த பாறைக்கு நன்றியுடன் அஞ்சலி செலுத்தின. பாறை எதையும் சொல்லாமல் தனது கடமையை செய்த திருப்தியில் மீண்டும் மேகங்களை நோக்கி நிமிர்ந்து நின்றது. அதன் உறுதியான பிடிப்பு இல்லாவிட்டால் அந்த மலையே சரிந்திருக்கும் என்பதை பார்த்தவர்கள் அனைவரும் வியந்து பேசினார்கள். சத்தமில்லாமல் சாதிப்பதில் இருக்கும் அந்த பெருமை பாறையை இன்னும் ஒரு பெரிய சக்தியாக அங்கே மாற்றியது. ஒரு முதியவர் அந்த பாறையின் அருகில் வந்து அமர்ந்து, "நீ எவ்வளவு காலம் இங்கே இருப்பாய்?" என்று கேட்டார். பாறை தனது மௌனமான மொழியில், "காலம் இருக்கும் வரை நான் இருப்பேன்" என்று அவருக்கு பதில் சொல்லியது. மனிதர்களின் வாழ்க்கை ஒரு நீர்க்குமிழி போன்றது, ஆனால் இயற்கையின் படைப்புகள் என்றும் நிலைத்து நிற்பவை. அந்த முதியவர் பாறையை தொட்டபோது அவருக்கு ஒரு பெரிய மன அமைதியும் தைரியமும் தானாகவே பிறந்தது. ஒரு கல்லால் ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெரிய மாற்றத்தை தர முடியும் என்பது ஒரு விசித்திரமான அதிசயம். அவர் அங்கிருந்து செல்லும் போது ஒரு புதிய மனிதராக, கவலைகள் இல்லாத ஒருவராக மலையிலிருந்து கீழே இறங்கி சென்றார். மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கும் பாரத்தை குறைக்கும் ஒரு மருந்தாக தான் இருப்பதை எண்ணி பாறை மகிழ்ந்தது. காலத்தின் ஓட்டத்தில் எத்தனையோ மனிதர்களை பார்த்த அந்த பாறைக்கு இந்த முதியவரின் அன்பு மட்டும் நெகிழ்ச்சியை தந்தது. பாறை இப்போது அந்த மலையின் ஒரு பாகமாகவே மாறி அதன் பேரிலேயே அந்த மலை அழைக்கப்படத் தொடங்கியது. மேகங்கள் அதன் மடியில் வந்து ஓய்வெடுப்பதும் மின்னல்கள் அதன் மீது விளையாடுவதும் ஒரு தினசரி வாடிக்கையானது. காற்று அதன் காதுகளில் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ரகசியமாக சொல்லி சென்றது. அது அனைத்தையும் மௌனமாக சேமித்தது. நான் ஒரு சாதாரண கல்லை தாண்டி ஒரு மாபெரும் சக்தியாக அங்கே உருவெடுத்ததை அது உணர்ந்தது. அசைவற்ற நிலையில் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய இயக்கம்தான் என்பதை அது மற்ற மலைகளுக்கு போதித்தது. சூரியன் மறையும் அந்தி பொழுதில் பாறை ஒரு தங்க கோபுரம் போல ஜொலித்தது. அந்த மலையை அழகாக்கியது. அந்த பயணம் முடிவில்லாதது, அதன் கதை என்றும் அழியாதது என்பதை அது தனது இருப்பின் மூலம் காட்டியது. எல்லையற்ற வானத்தை பார்த்தபடி ஒரு வெற்றியாளனைப் போல அது அந்த மலை உச்சியின் கம்பீரமாக இன்றும் அமர்ந்திருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு மலை உச்சி போன்றது. நீங்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதே முக்கியம். சோதனைகள் எனும் ஒளிகள் உங்களை செதுக்கும் போது வலிக்கிறது என்று பயப்படாதீர்கள். ஏனெனில் அந்த வலிகளே உங்களை ஒரு சிலையாக மாற்றும். பிறருக்கு இடமளிப்பதிலும் மற்றவர்களை தாங்கி பிடிப்பதிலும் தான் உங்கள் வாழ்வின் உண்மையான மதிப்பு அடங்கியிருக்கிறது. தனிமை என்பது ஒரு குறை அல்ல, அது உங்களை நீங்களே கண்டறியும்
ஒரு உன்னதமான தவம் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இனி ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.